பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தி chapter 1 verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us a spirit of fear but of power and of love and of a sound mind. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து நீங்க பயந்து அந்த காரியங்கள்ல எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்க. இன்றைக்கு வேத வசனங்கள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு தைரியமுள்ள ஒரு ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எதற்காகவும் நீங்க பயப்பட வேண்டாம் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த காரியங்கள், இந்த திட்டங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க அந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட பேசி இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்குள்ள பயம், இது என்னால செய்ய முடியுமா? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியுமா? என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்து அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போய் அமர்ந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது எழுப்புதலின் நாட்களோடைய ஆரம்பம். இந்த நாட்கள்ல நீ அநேக காரியங்கள் நீ செய்யணும். இப்படி பயந்து இப்படி நீ இருக்கக்கூடாது. அநேக இடங்களுக்கு போய் நீங்க ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அநேக இடங்கள்ல போய் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஐயோ, என்னாலலாம் இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது, நான் சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளே பயந்து அமர்ந்து இருக்க கூடாது. நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம முடங்கி போய் இருக்க கூடாது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. அநேக இடங்களுக்கு போய் ஏசப்பாவுடைய அன்பை பத்தி நீங்க சொல்லுங்க. அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு தைரியமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவார். உங்களை கொண்டே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பயப்படாம ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கின்ற பொழுது அவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அழகா நேர்த்தியான பாதையில அவர் வழி நடத்தி செல்வார். அப்ப எதை குறிச்சும் நீங்க பயப்பட அவசியமே இல்லை. தைரியமாக இருங்க. நீங்க செய்கிற காரியங்கள் கர்த்தருடைய திட்டத்தின்படிதான் இருக்கின்றது அப்படின்னா தைரியமாக அந்த காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போய் பயந்து போய் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம ஆண்டவரே சபா சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. எல்லா பயங்களையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. நீங்க தைரியமுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்க. ஆண்டவரே சப்பா, நீங்க தகப்பனை மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஒரு ஆவியை கொடுக்கல. அவர் உங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தைரியமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றுவார். படிப்பின் காரியங்கள், வேலையின் காரியங்கள், எதிர்காலம், உங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொன்னதை எல்லாவற்றையும் செய்து தருவார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக இருங்க. தைரியமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a joyful day.